உங்கள் பேர் என்னையா? ஆர் மகேந்திரன். எங்கேருந்து வரீங்க? ஆலப்பக்கம். இங்கே என்னையா பண்ணிட்டுருக்கீங்க? பிச்சை எடுக்கிறோங்க ஐயா. இப்போ கால் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போது பிச்சை எடுத்து நீங்கள் உங்களால் எப்படி எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண முடியும்? ட்ராவல் செய்ய முடியாது ஐயா. ஏதோ ₹1 ₹2 ஏதோ கொடுக்குறத வாங்கி நான் பாக்கெட்டில் வச்சுன்னு ஏதோ சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோங்க ஐயா. சரி, உங்கள் ஃபேமிலி யாரும் இல்லையா? ஃபேமிலிலாம் இருந்தாங்க ஐயா. எல்லாம் என் பொண்டாட்டி இருந்தா, பிள்ளைங்க இருந்தது, போயிட்டாங்க ஐயா. வேறு நான் ஓனன்ல, அதனால் ஓட்டாங்க. போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க? தனிமை தான் ஐயா. எவ்வளோ நாளாக தனியாக இருக்கீங்க? ஒரு 7 வருஷமாக இருக்கேன் ஐயா. எங்கள் அம்மா அப்பா போனதுலேருந்து யாரும் ஹெல்ப் பண்ணலையா? ஐயா, அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர், அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல ஐயா. யாரும் ஹெல்ப் பண்ணல? எதுலேருந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது குறைஞ்சது ஐயா? இப்போ அடிப்பட்டதுலேருந்தா இல்லை அடிப்படுறதுக்கு முன்னாடிலேருந்து அப்படி தான் இருக்காங்க? ஐயா, அடிப்படுறதுக்கு முன்னாடிலேருந்தே அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் அவங்க சொந்த பந்தம் அவங்கள தான் வச்சுக்குவாங்க. ஒரு தாய் மாமனுங்களே எனக்கு 3 மாமனுங்க. யாருமே எனக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டாங்க ஐயா. அதுக்கு தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கோ. நான் போவேன் ஏதோ கூலி வேலைக்கு. ஒரு நாளைக்கு ₹200 ₹300 கொடுத்தாங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு சோத்துக்கு வச்சுக்குவேன். எந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவீங்க? எந்த மாதிரி வேலை? நீங்கள் கழுவு சொன்னால் கூட நான் கழுவுவேன் ஐயா. பெருக்க சொன்னால் கூட பெருக்குவேன். ஒரு ₹50 ₹100 கொடுத்தீங்கன்னா கூட அதுவே போதும் தான் நினச்சிக்குவேன் மனசில். எந்த ஒர்க்குனாலும் பண்ணுவீங்க? எது வேணாலும் ஐயா. வீட்டு வேலை எது சொன்னாலும் செய்வேன்? எது வேணாலும் செய்வேன் ஐயா நான். ஆனால் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த பழக்கம் ஒன்றும் பிடிக்காது. ஏதாவது இந்த வேலை செய்டா, உனக்கு ₹50 தரேன், இந்த வேலை செய் ₹100 தரேன், சேர்ந்து முடிச்சுட்டு வந்தால் உங்ககிட்ட கேட்பேன். என்ன படிச்சிருக்கீங்க? SLC ஐயா. இவ்வளோ வருஷமாக நீங்கள் தனியாக இருந்து யாருமே வரலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க? தான் உசுறு போகும்போது தான் வருத்தப்படணும். தான் உசுறு இருக்கும்போது யாருக்கும் வருத்தப்படக்கூடாது ஐயா. ஏன்னா உழைக்கிற தன்மை இருக்குது நம்மள்கிட்ட. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த நாய் இப்படி தான், இந்த நாய் இப்படி தான் தெரிஞ்ச கதை. அந்த நாய்கிட்ட போயிட்டு எச்சசோறு வாங்கி தின்னக்கூடாது ஐயா. பசியும் பட்டினியுமா கூட இருக்கலாம். எனக்கு வேணாம் ஐயா. கஷ்டப்பட்டே நீங்கள் வாழ்ந்துருங்க. போதும் ஐயா. எனக்கும் வயசாகிடுச்சு, 47 வயசாகுது. இதோ 48 வரப்போகுது. இன்னும் முடிஞ்சு போனால் என்ன 1 வருஷமோ 6 வருஷமாக தான் வாழ போகிறேன். அப்புறம் எங்கேயாவது மண்ணில் சாய போகிறேன். இதோ 108 கவர்மெண்ட்டில் தூக்கின்னு போய் எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ. இந்த ஆத்மா நம்மளை விட்டு பிரியுது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்ம. அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அனாதை போனான்னு வாங்க. அந்த மாதிரி யாருன்னா வந்து தேடி இருக்காங்களா? இந்த சொந்தக்காரங்க அந்த மாதிரி வந்து தேடி பார்த்துருக்காங்களா? தேடவும் மாட்டாங்க, என்னை கூப்பிடவும் மாட்டாங்க வீட்டுக்கு. ஏன்னா ஓச்சோர் தின்றேன்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஓச்சியில் சோறு தின்ன வந்துட்டான்டா, இவனுக்கு 3 வேலை எங்கடா நம்ம வச்சு கொட்டுறது? யாரா இருந்தாலும் ஐயா, என் தங்கச்சியை கூட சொல்கிறேன். அவன் வீட்டுக்காரன் டைட்டில் பார்க்கில் வளைச்சிறான். அப்போ தௌலத்தா சொல்லக்கூடாது ஐயா, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட உண்மை. அவளெல்லாம் அவள் நான் வாரி போட்டவன் குழந்தைல. இன்னைக்கு கூட நான் போய் நின்னா, ஏய் அந்த நாயை தோற்று இந்த ₹100 கொடுத்து விடு. அப்போ அந்தளவுக்கு நான் கேட்க மாட்டேன்னா உன் வீட்டில் நான் வந்து சோறு தின்ன முடியுமா? சொல்லுங்க ஐயா. நீங்கள் வளர்த்து விட்டவங்களே உங்களை வந்து ஏமாற்றிட்டு போகுது. எனக்கு வேணும், நான் பிச்சைத்தான் எங்கே சாப்பிட்டுக்குவேன். இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லையா? இங்கேயே தானே ஐயா. இப்போ நான் வீட்டுக்கு போனால் கூட எனக்கு சோறு போகிறதுக்கு யாரும் இல்லை ஐயா. உதவி பண்ண மாட்டாங்க ஐயா. எங்காவது நடுத்தூரில் படுறா, இல்லை அங்கே போய் படுறா, ஆதரவு காட்டுறதுக்கு எனக்கு யாருக்கும் கிடையாது ஐயா. 2 காலம் உள்ளவங்க கூட இப்போ பிச்சைத்துன்னு இருப்பான். ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டேன் ஐயா. பசின்னா ஐயா
ஒரு 10 ரூபா கொடுக்கணும். எதுக்கு? டீ குடிக்கிறதுக்கு தான் கேட்பாங்க. டீ குடிக்கிறது தான் கேட்பீங்க? டீ தான் சாப்பிடுவேன். அதுவே உணவு தான் ஐயா. அதுக்கு மேலே எனக்கு உணவு வேணாம். வேறு என்னையா தெரியும் உங்களுக்கு? வேலையில் வந்து 2 வேலை செய்வேன் ஐயா. சென்ட்ரிங் வேலை, பெயிண்ட் வேலை. பெயிண்ட் வேலை இல்லை. உங்களுக்கு சினிமாவில் யாருன்னா தெரியுமா ஐயா? தெரியுங்க ஐயா. சீமானை தெரியுங்க ஐயா. சினிமாவில் சீமானை தெரியுங்க ஐயா. அவரு தான் எங்கள் குருநாதர். எந்த சீமானை சொல்கிறேன்? கட்சி சீமான் தானே சொல்கிறீங்க? டைரக்டர் அவர் தான். டைரக்டராக தெரியும். ஆமாம். அவர் அரசியல் போயிட்டார் இல்லையா? இப்போ அரசியல். அப்போ நல்ல மனிதன், நல்ல மனுஷன், நல்ல குணம் உள்ளவர். சோத்தப்பட்டு அடிக்கிற ஒரே மனுஷன் அவர் தான். தப்பு பண்ணக்கூடாது. சோறை போட்டுருவார். வயிறு ஃபுல்லாக சோத்தப்பட்டு உள்ளே கூட்டின்னு போய் செம்மாடி அடிப்பார். நல்ல மனுஷன். அரசியலில் அவர் மட்டும் தான் தெரியுமா? சினிமாவில் அவரை தெரியும்ட்டீங்க. அரசியலில் யாரை தெரியும்? அரசியலில் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. ஏடிஎம்கே, டிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர் யார்? எனக்கு தெரிஞ்ச தலைவர் வந்து கலைஞர் தான். கலைஞர். கால் எப்படி அடிப்பது? வேலை செய்யும்போது 3ஆம் மாடிலேருந்து கீழே வந்துட்டேன் ஐயா. ஹாஸ்பிட்டலில் போனீங்களா? என்ன சொன்னாங்க? ஜிஹெச்சியில் போனேன் ஐயா. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கப்பு இருந்தது. 2ஆம் ஆப்ரேஷனில் இதை பாருங்க செப்டி ஆயிடுச்சு. 3ஆம் ஆப்ரேஷனில் அந்த கப்பு ஏற்றுட்டாங்க. எப்படி இருக்குது ஐயா? இப்போ அந்த கால் நீங்களே தட்டி விட்டாலும் 2ஆக உடஞ்சிரும். இப்படி இருக்குது. புரியல உங்களுக்கு? இப்படி தான் இருக்குது. இது எந்த டைம் ஆனாலும் உடையலாம். நான் வந்து ஒப்புக்கு சப்பான் மாதிரி இந்த ஒருத்தவங்க கொம்புன்னு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கொம்பு எனக்கு ஏதோ நடந்து அப்படியே போயின்னு வந்துன்னு இருக்கேன் ஐயா. வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கலாம். ஆனால் கஷ்டத்தை ரொம்ப குத்துறான் ஐயா. யாரை திட்டுறதுனே தெரில ஐயா. அப்பனை திட்டுட்டா, அம்மாவை திட்டுட்டா, இல்லை படைச்சான் பார் கடவுள் அவனை திட்டுட்டா, எவனை திட்டுன்னு தெரில ஐயா. அதுதான் ஐயா நான் பாடு சோதனையில் அப்படி போயின்னுங்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா செய்ய முடியுமா? செய்வேன் ஐயா. எந்த வேலை? நீங்கள் ரோடு பிறகுற வேலை கொடுத்தா கூட செய்வேன் ஐயா. எந்த வேலையாவது. எந்த வேலையாவது. கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? அஜித் படம் ஐயா. அஜித் படம் பேர் தெரியும்? நல்ல படம் ஐயா. ஏன்னா அவர் என் தலைவர். பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ஐயா. இருங்க சொல்கிறேன். வலிமை. பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ஐயா. அதான் கடைசியில் பார்த்த படமே வலிமை. ஏன்னா எனக்கு பிடிச்சதே எங்கள் தலை தான். தலையை பார்த்துருக்கீங்களா? நிறைய தடவை பார்த்துட்டேன் ஐயா. இப்போ கூட சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார். ஆனால் டை ஆச்சாருன்னு வச்சுங்க, இன்னும் சின்ன பையன் தான் அவர். சூப்பராக இருப்பார். அவரை மாதிரிலாம் நடிக்க முடியாது. நடிப்பு திறமையில்